காஃபி டீயில் போட்டு குடிக்கிறதுக்கு சுக்குமல்லி தூள் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கிலோ மல்லி, 20 கிராம் சுக்கு நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. அம்மிக்கல் இல்லாட்டி உரலில் சுக்கை நல்லா நுணுக்கிக்கோங்க. ஏன்னா முழுசாக போட்டு அரைக்கக்கூடாது. சுக்கை நல்லா தட்டிட்டு கொஞ்சம் 1-2 தூளாக நுணுக்கிக்கலாம். அப்போ தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வயிறு உப்புசமாக இருந்தாலோ அஜீரணமாக இருந்தாலோ தலை வலிச்சாலும் இந்த சுக்குமல்லி காஃபி போட்டு குடிங்க, டக்குன்னு கேட்டுரும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சுக்குத்தூளை மட்டும் நல்லா பொடியாக்கிக்கலாம். எல்லா சுக்குத்தூளும் நமக்கு தேவைப்படாது, அதனால சுக்குத்தூளை தனியாக டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன். சுக்குத்தூள் பொடி பண்ண அதே ஜாரில் மல்லியை சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா தூளாக அரைச்சிக்கலாம். 1/4 கிலோ மல்லிக்கு 1 துண்டு சுக்குத்தூள் போதும். அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெயில் காலமாக இருக்கிறதுனால சுக்கு ரொம்ப சேர்க்க வேண்டாம். அரைச்ச மல்லித்தூளோட சுக்குத்தூள் சேர்த்து ஒரு அரை அரைச்சிக்கலாம். சுக்கு மல்லி அரைச்சாச்சு. இப்போ ஏலக்காய் தூள் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 25 கிராம் ஏலக்காய், 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. அரைச்ச ஏலக்காய் தூளை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ சுக்குமல்லி தூளோட தேவையான ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. காஃபி டீக்கு சுக்குமல்லி தூள் ரெடி. ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.